ஒரு நாள் துக்கம் அல்ல, ஒரு வார துக்கம் அல்ல, கிட்டத்தட்ட அரை ஆண்டுகள் ஒருவன் துக்கத்தில் இருக்கிறான். இந்த மேடையில் நின்று நான் சொல்றேன், இந்த பரிசுத்த பலிபீடத்தில் நின்று நான் சொல்றேன், நீ அதிக பாரத்தை சுமந்தால் அதிக மகிமை சுமப்பாய். நீ அதிக வேதனையை சுமந்தால் அதிக மகிமையை சுமப்பாய். எவ்வளவு காலம் துயரப்படுகிறாயோ அவ்வளவுக்கு அதிக மகிமை. உண்மையால் நம்மளால முடியாது. ஒரே ஜெப குறிப்புக்காக 5 மாதம் பாரப்பட நம்மால முடியாது. ஒரே காரியத்துக்காக 5 மாசம் தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடக்க நம்மால முடியாது. ஆனா அவனை பார்த்தீங்களா, அவன் அதுக்கு வெயிட்ட குறைக்கவே இல்லை. நீ பாரமுள்ள தேவ பிள்ளையாய் மாற வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் சில சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். நீ பாரமுள்ள தேவ பிள்ளையாய் மாற வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் நீ விரும்பாத சில பிரச்சனைகள் வழியாய் உன்னை நடத்துகிறார். நீ பாரமுள்ள தேவ பிள்ளையாய் மாற வேண்டும் என்பதற்காகவே இடுக்கமான பாதை வழியாய் என்னை நடத்துகிறார். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், மகிமை பெரிதா இருக்கும். கை தட்டி இனி அந்த பாரத்தை அவன் என்னவா மாற்றுகிறான்னு பாருங்க. நெகேமியா 1:4. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பிரார்த்தித்தேன் அப்படின்னு இல்லையா? வாசிங்க ஒரு தடவை கூட 11வது. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து 11வது வசனத்தை பாருங்க. 11வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற